ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், அவருடைய ஊழியக்காரரை துதியுங்கள். அவருடைய வீட்டிலும் தமது தேவனுடைய ஆலயத்திலும் நிற்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறது போல சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த பாட்டு புத்தகத்திலும் கூட 139வது பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தின் 5 வாரங்களை கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷம் தொடங்கி 3 மாதங்கள், இந்த 3வது மாதத்தில் 5வது வாரத்திலையும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை நிற்க வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் அந்த பாடல்களை பாடினாலும் தெரிந்த ஒரு பழைய பாடல், இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நானாவுமை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியோ, நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியோ,
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 136 சொல்லுது, அவர் வானங்களின் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் உண்டாக்கின அத்தனைவற்றுக்கும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவர் துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை படைத்தது அவரை துதிப்பதற்காக, அவரை பாடுவதற்காக, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தவிர மனிதனுக்கு அவர் மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, படைத்த ஒன்றுக்கும் அவர் வேற எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல. ஹல்லேலூயா. மேன் அவர் நாமம் அதிசயம், அவருக்கு அநேக நாமம் உண்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பாட்டு புத்தகத்திலையும் கூட 453வது பாடல், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், நான் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உற்சாகமாய் நல்ல தெரிந்த ஒரு பாடல் தான். உற்சாகமாய் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை எங்கும் நடத்துவீங்க, என்னேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை எங்கும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை எங்கும் நடத்துவீங்க, என்னேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை எங்கும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா,
என்னை என்றும் நடத்துவீங்க. ஏசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. ஏசராயும் நீங்க நாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. ஏசரும் நீங்க நாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு கரங்களை தட்டி அவர் நாமத்தினை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. எதை சொல்லி பாடினாலும் அவருக்கு போதாது. ஹல்லேலூயா. எதை சொல்லியும் அவருடைய நாமத்தை நம்ம முடிக்கவே முடியாது. இவ்வளவுதான் என்று சொல்வதற்கு ஒரு இணையற்ற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த கடைசி வாரமாக இருப்பதனால சில நன்றி பாடல்களையும் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்ம இம்மற்றும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு நன்றி பாடலை பாடி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்மையில் வந்து கடமையா இருக்குது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்றி சொல்லாதவன் மோட்சத்துக்கு அபாத்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு பரிகாரியா இருந்திருக்கிறார், நமக்கு துணையா இருந்திருக்கிறார். இந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாட்டு புத்தகத்தில் 229வது பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாவால மாத்திரம் இருதயத்திலிருந்தும் துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பாடுற பாட்டில் நல்ல பழைய பாட்டு தான், லிரிக்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. எல்லாம் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. நாங்கள் எதுவும் புது பாட்டு பாடல, புது மியூசிக் இல்லை, எல்லாம் நமக்கு தெரிந்த பாட்டு தான், தெரிந்த வரிகள் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த பாடல்கள்லாம் இருக்குது நாட்டில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிற அந்த ராஜாலாம் பிரக்மான் ஐயா எனக்கு தெரிஞ்சு 90களே பாடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்புறம் எல்லாம் என்னை ஏன் விசித்திரமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஏன் எல்லாம் என்ன விசித்திரம் பார்க்குறீங்க? அது புரியாத பாஷையில் பாடுறேனா இல்லை தெரியலையா? எனக்கும் புரியல. எல்லாருக்கும் புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் முதல்ல அதுதான் வசனம் சொன்னேன், கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதமும் அதான் சொல்லுகிறது, நம்ம சபையிலேயும் நம்ம அதை தான் சொல்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் இந்த பாடலை பாடி எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி
ஆமென் என்று சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், அவரை துதியுங்கள், அவர் நாமம் மகத்துவம் உள்ளது. பாடலை பாடுங்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. கொண்டாட்டம் என்று சொல்லுகிறேன், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமானதமே என் நண்பரின் திருபாதத்தில், ஆனந்தமானதமே என் நண்பரின் திருபாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். வல்லவரே நேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், வல்லவரே நேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமானதமே என் நண்பரின் திருபாதத்தில், ஆனந்தமானதமே என் நண்பரின் திருபாதத்தில். பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினால். அறிக்கை செய்து பாடுவோம். பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்தவங்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்தவங்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்தவங்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்தவங்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். அதனால குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்,
பொன்வெளியை பார்க்கிலும் நீ விரும்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிலும் மரத்திலும் இதழ் முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:7-8. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவளை நான் பாடுவேன். சங்கீதம் 13:6. சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ் செடியேன். என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நீதிமொழிகள் 7:1. என் மகனே, நீ என் வார்த்தைகளை நான் செய்த நீதின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக தள்ளினாலும் என்னை ரட்சித்தார். தீத்து 3:5. ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை